அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஸ்டெல்லா, மணவாள வரப்போறாராம். வா, ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கலாம். ஆமாப்பா, நான் போய் ரெடி ஆக போறேன். நீ வேணா போய் ரெடி ஆயிக்கோ. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, ஸ்டெல்லாவை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? ஸ்டெல்லா, என்ன நீ இப்படி லோக்கலா ட்ரெஸ் பண்ணிருக்க? உன்னெல்லாம் பார்த்தா மணவாளன் ஓடிடுவார். என்ன பாத்தியா? எப்படி பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? இப்படி போய் அவர் முன்னாடி ஜம்முன்னு நின்னா அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாரு. இங்க பாரு ஸ்டெல்லா, ஒழுங்கா விளக்கு என்ன ஆயத்தப்படுத்திக்கோ. மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டு போயிடாத. என்னது விளக்கா? என்னென்ன உன்ன மாதிரி ஓல்டு நினைச்சியோ? நான் ட்ரெண்டிங் யூத்துமா. இன்னும் விளக்கு என்ன எண்ணிக்கிட்டு விளக்கு என்ன பாத்தியா? போன்ல டார்ச் வச்சிருக்கேன். ஐயோ, இதெல்லாம் மணவாளன் பார்த்தா என் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஐயோ, வெக்க வெக்கமா வருது. என்னது, போன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? பைபிளே இதான் படிக்கிறேன், டார்ச் யூஸ் பண்ண கூடாதா? அக்கா, இப்போ நம்ம ஃப்ரீயாக தானேக்கா இருக்கோம். பக்கத்து கிராமத்தில் எத்தனையோ பேர் ஏசப்பாவை பற்றி தெரியாமல் இருக்காங்கக்கா. வாங்கக்கா, நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். ஆமாக்கா, எனக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளும் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாங்க்கா. ஹலோ பேபி, சொல்லு பேபி. அப்படியா? இந்த வந்துடுறேன் பேபி, இந்த வந்துடுறேன். இந்த நீங்க போய்கிட்டே இருங்க, போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க, நான் பின்னாலே வந்துடுறேன். அக்கா அக்கா, ஏசு உங்களை நேசிக்கிறார் அக்கா. அவர் சீக்கிரம் வர போறார் அக்கா. அவர் ஏத்துக்கோங்க அக்கா. அக்கா அக்கா, ஏசு உங்களை நேசிக்கிறார் அக்கா. அவர் சீக்கிரம் வர போறார் அக்கா. அவர் ஏத்துக்கோங்க அக்கா. ஏய், என்னம்மா, என்ன மதமாட்டம் பண்ணுறீங்களா? உங்கள் ஏசப்பாவை உங்களோட வச்சுக்கோங்க. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த தெரு பக்கம் வராதிங்கன்னு. ஒழுங்கா போங்கம்மா, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. போங்கம்மா வெளியே. என்னக்கா, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணா எப்படிலாம் எதிர்ப்பு வருது? அப்போ ஊழியமே செய்யக்கூடாதா? இங்க பாருமா, இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. தைரியமா ஆண்டவருக்காக துணிஞ்சு நிக்கணும். சரி விடுங்க, ஊழியத்தில் இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த கிராமம் இல்லைன்னா அடுத்த கிராமம், வாங்க போய் ஊழியம் செய்யலாம். சரி, சீக்கிரம் ஊழியம் செஞ்சுட்டு நம்ம போவோம். மணவாளன் வரப்போறாரு, நம்ம ஆயத்தமாவோம். அக்கா, காலம் வேற கடைசி காலம் ஆயிடுச்சுக்கா. ஆண்டவரும் சீக்கிரமா வரப்போறாருக்கா. மணவாளன் வரும்போது நம்ம மட்டும் போனா எப்படிக்கா? நம்ம கூட அநேகரையும் கூட்டிட்டு போனோம்க்கா. அதுக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்கக்கா. ஜெபமா? அதான் சர்ச்சில் ஜெபம் பண்றாங்கல்ல, நாம வேற பண்ணணுமா? ஜெபனாலே தூக்கமா வருது. நீ வேணா ஜெபம் பண்ணுமா? நான் போறேன். ஐயோ, டைம் ஆச்சே, நாடகம் வேற போட்டிருப்பான். என்னாச்சோ? ஹே ஸ்டெல்லா, எனக்கு முன்னாடி வந்துட்ட போல. ஆமா, மணவாளன் வராருல்ல. என்ன சினிமா நடிகை போல வந்திருக்க?
கலக்குறப்போ. சரி, இங்க வீடியோ கால் பேசுவ, அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கதான் நெட்டே கிடைக்காதே. யார் சொன்னா? பரலோகத்துல நெட்டு கிடைக்காமலையா ஏசப்பா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவா டிவில உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட்டு கிடைக்கும். ரீசார்ஜே பண்ண வேண்டாம், நான் ஜாலியா வீடியோ கால் பேசுவேனே. அக்கா, மணவாளன் நம்ம நினைக்காத நேரத்துல வந்துருவாரோ? ஆமா, நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்கணும். அக்கா, ஒரு மாதிரியா இருக்குக்கா. மணவாளன் என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குக்கா. இங்க பாரு லில்லி, நம்ம அவிசுவாசமா இருக்க கூடாது, விசுவாசமா இருக்கணும்னு பைபிள் இருக்குது. நீ இந்த வாலிப வயசுல கர்த்தருக்காக வாழ்ற, அப்ப நீ ஏன் அவிசுவாசமா சொல்ற? மணவாளன் கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போவாரு. விசுவாசம் உள்ளவளா இரு. சரிக்கா, நான் நம்புறேன். மணவாளன் என்னை கண்டிப்பா கூப்பிட்டு போவாரு. ஏக்கா, இந்த இருக்காளுகளே, இவ செஞ்ச காரியம் தெரியுமா? ஏன், அப்படி என்ன விஷயம்? பெரிய இவளுகளாட்டும் சுவிசேஷம் சொல்ல போய் தெருவில் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேவலம். தேவையா இதெல்லாம்? ஏக்கா, கேட்டியா? போன வாரம் பாஸ்டர் மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிற? இந்தா அவளுக்கு தான். அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த மெசேஜ் இந்தா இவளுக்கு தான். எல்லா செய்தியும் கேட்பாளுங்க, ஆனா திருந்தவே மாட்டாளுங்க. இப்படி செய்தியை கேட்டு திருந்தாம இருந்தா மணவாளன் வந்தா எப்படி கூட்டிட்டு போவாரு? ஏக்கா, நான்லாம் 10 மணி ஆராதனைக்கு கரெக்டா 10:30 வந்துருவேன். ஏக்கா, நீ எப்ப வருவ? நான் 10:45 வருவேன். ஏன்க்கா இப்படி லேட்டா வர? இப்படிலாம் லேட்டா வந்தா மணவாளன் எப்படி ஏத்துக்குவார் உன்னை? என்னை மாதிரி சீக்கிரம் வர பாருக்கா. அட பரிசுத்தமே, இவளே லேட்டா வந்துட்டு என்ன லேட்டா வந்துட்டேன்னு சொல்றா. மணவாள வர்றாருன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவாளுங்க. இவளுகளை பத்தி எனக்கு தெரியாததா? இந்த பாரு ஸ்டெல்லா, எப்ப பாரு மேக்கப் தான். இதுல போன வாரம் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்கேன்னு ஏக்கா நல்லா இருக்கான்னு கேக்கா. எனக்கு என்ன இந்த சேலை வாங்குறதுக்கு வக்கு இல்லாம இருக்கேன். வந்துட்டான் மீனிக்கிட்டு. இந்த இருக்கால இவதான் பரிசுத்த மேரி. பேர்ல மட்டும்தான் பரிசுத்தம். இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா, ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். பரிசுத்தத்துல பரலோகத்தை மிஞ்சிருவா போலயே. இவதான் செனி. பாசர் அங்க மெசேஜ் கொடுத்தா இவ இங்க முக்காட போட்டுட்டு எவங்கிட்டயே மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனையில அர்ப்பணித்தேன்னு கண்ணீர் வடிச்சிருவா. எப்படித்தான் இப்படி முதல்ல கண்ணீர்லாம் வடிக்க ஆளுகளும் இந்த இருக்கிற ஆளுகளே. நம்ம ஏதோ ஜெபம் பண்ணா மணவாள நம்மளை கூட்டிட்டு போயிருவார்னு நினப்பு. என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க. உங்க பருப்பெல்லாம் அங்க வேகாதுமா. வந்துட்டாளுங்க சாராளு லில்லி. ஆண்டவர் அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு. ஏன் எங்க கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? உருட்டுறாளுங்க. என்ன சாராளு பிளஸ்ஸி, உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. இந்த சர்ச்சு வளர்ந்ததுக்கே காரணமே நான் தான். எல்லாரும் பாஸ்டர்னு நினைக்காங்க. நான் பண்ண ஜெபம், நான் பண்ண உபவாசம் தான் காரணம். இதுக்காகவே நம்மள மணவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாரு. என்னத்தான் மணவாளனுக்கு பிடிக்கும். குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. சிஸ்டர், எக்கால சத்தம் கேக்குது, எக்கால சத்தம் கேக்குது. மணவாளன் வந்துட்டாரு வந்துட்டாரு. அதான் அந்த அக்காவோட கொரட்ட சத்தம்ல. கொரட்ட சத்தத்துக்கு எக்கால சத்தத்துக்கு வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு. இல்ல விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன்.
இப்படி விழிப்பா இருக்க வேண்டிய இடத்துல தூங்குனா எப்படி? ஹalleluya. அலிலியா மணவாளன் நான் இங்க தான் இருக்கேன். மணவாளனே வரல, கத்திக்கிட்டு இருக்காதக்கா. எக்கால சத்தம் கேக்குது, ஆரவார சத்தம்லாம் கேக்குது. மணவாளன் வராரு போல, வாங்க எல்லாம் எதிர்கொண்டு போலாம். எக்கால சத்தம் கேட்டுச்சான். எந்திங்க விளக்கெல்லாம் எடுங்க. சரி, நம்ம விளக்க முதல்ல ஆயத்தப்படுத்துவோம். ஐயோ, என்ன எரிய மாட்டேக்கி? இக்கா, உன் விளக்கு எரியுதா? இக்கா ஒரு நிமிஷம்க்கா. இக்கா என் விளக்கும் எரியலக்கா. என்ன இருந்தா தானே எரியும், என்ன இல்லாம எப்படிக்கா எரியும்? என்ன தீந்து போச்சுக்கா. இப்ப என்னக்கா செய்யறது? ஜெனி, ஓ விளக்காச்சும் எரியுதாடி? என் விளக்கும் எரியலக்கா. இவங்க கிட்டலாம் என்ன இல்லப்பா, நம்ம கிட்டதான் லைட் இருக்கே, பிரகாசமா எரியுது. ஐயோ, பேட்டரி லோ ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் என்ன கொண்டு வந்தியாடி? நீங்க கொண்டு வருவீங்க தான் நான் கொண்டு வரல. பெரியாள் உங்களுக்கே அறிவில்லை, நான் எப்படி கொண்டு வருவேன்? ஜெனி என்ன சி டைப் சார்ஜ் இருக்கா? நானே விளக்கெரியல என்ன இல்லைன்னு இருக்கேன். இப்ப வந்துட்டு சார்ஜ் இக்கா அவங்க வழக்கெல்லாம் நல்லா எரியுதுக்கா. நான் போய் அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு வரேன். எம்மா வியூலா, கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தாயேன். எங்க எண்ணெயே உங்ககிட்ட கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது, உங்களுக்கும் பத்தாது. மணவாளவர் வந்துட்டு இருக்காருல, நீங்க வேணா போய் கடையில வாங்கிக்கோங்கக்கா. இந்த வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவர்களே இப்படிதான். சி, மணவாளன் தான் வந்தாருன்னா இவரை கூட்டுட்டே போக மாட்டாரு. இவளுக்கு என்னக்கா நம்மளுக்கு என்ன தருது? நான் வேணா அமேசான்ல ஆர்டர் போடவா? நீ அமேசான்ல ஆர்டர் போட்டு என்ன வர்றதுக்குள்ள மணவாளன் வந்துட்டே போயிருவாரு. இப்ப என்னதான் பண்றது? சரி வாங்க, கடையிலயாவது போய் வாங்கிட்டு வருவோம். என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாட்டியே வா. உண்மையும் உத்தமமும் புத்தியுள்ள கன்னிகையே, எனக்காக ஆயத்தமாய் இருப்பவர்களே, என்னோடு கூட தேவ வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். என்னக்கா, இங்க இருந்த யாரையுமே காணல. அவங்களும் நம்மள போல என்ன வாங்க போயிருப்பாங்களா இருக்கும். அட பைத்தியமே, கதவு பூட்டி இருக்கு பாரு. மணவாளன் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. என்னது, விட்டுட்டு போயிட்டாரா? நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எப்படி நீ விட்டுட்டு போலாம்? ஏசப்பா, நான் ஸ்டெல்லா வந்திருக்கேன். ஏசப்பா, கதவை தரங்க. ஏசப்பா, என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஏசப்பா என்ன தெரியலையா? நான் தான் ஸ்டெல்லா. 10,000 ரூபாய் சேலை கட்டி பேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேனே. ஐயோ, எனக்கு தெரியலையா? ஏசப்பா, நீ விலை உயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் இழந்து போனாயே. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். மணவாளன் வந்துட்டாரா? என்னது, மணவாளன் வந்துட்டாரா? வந்துட்டே போயிட்டாருமா? என்னது, வந்துட்டு போயிட்டாரா? என்ன விட்டுட்டு போயிட்டாரா? ஐயோ, தூங்கி அவர் வருகையில கைவிடப்பட்டுட்டனே. ஏசப்பா, என்னையாச்சும் தெரியுதா? ஏசப்பா, நான் தான் ஏசப்பா உங்க உத்தமி. நான் சர்ச்சில் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன், எவ்வளவு ஜோம் பண்ணிருப்பேன், எத்தனை நாள் உபவாசம் இருந்திருப்பேன், எவ்வளவு காணிக்க கொடுத்திருப்பேன். என்னையே தெரியலையா? நீ அத்தனையும் உன் பெருமைக்காகவும் உன் பெயர் பிரஸ்தாபத்திற்காக மட்டுமே செய்தாய். நீ என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யவில்லை. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஐயோ, என்ன பெருமையா பேசி மத்தவங்கள குறையா சொல்லி இப்படி வருகையில கைவிடப்பட்டுட்டனே. ஐயோ,
ஏசப்பா நான் தான் பரிசுத்த மேரி வந்திருக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா கதவை திறங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா உங்களை பார்த்துட்டாச்சும் போயிடுறேன் ஏசப்பா. பரிசுத்த மேரி, உன் பெயரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லையம்மா. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். என்னை விட்டு அகன்று போ, அகன்று போ, அறியேன், அறியேன், அறியேன். என்னை விட்டு அகன்று போ, அகன்று போ, அறியேன், அறியேன். ஐயோ ஐயோ, இப்படி புத்தி இல்லாம வாழ்ந்து கைவிடப்பட்டு போயிட்டேனே. ஐயோ ஐயோ, இப்படி புத்தி இல்லாம வாழ்ந்து கைவிடப்பட்டு போயிட்டேனே. மணவாளன் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, சி கனவா இது? ச்சே, நானும் மற்றவங்கள பரியாசம் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு பரிசுத்தம் இல்லாமல் இருந்துட்டேனே. ஏசப்பா உங்கள் வருகையில் நான் கைவிடப்பட்டுறக்கூடாது ஏசப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் இனிமேல் தினமும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா. தினமும் ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன் ஏசப்பா. உண்மையாக உமக்காக ஊழியம் செய்வேன் ஏசப்பா. பரிசுத்தமாக வாழுவேன் ஏசப்பா. இன்னும் நான் மட்டும் இல்லை, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி உங்கள் வருகையில் வருவேன் ஏசப்பா. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.